அந்த இடத்துல எவ்வளவு வருத்தம் வருமோ அதே வருத்தம் உடம்புல எல்லா இடமும் வரும். உலகத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் குடிச்சாலும் தாகமே தீராது, நாக்கு வறண்டிடும், எடுத்த மூச்சை விட்டுக்கொள்ள இல்லாம போகும், பார்வை அப்படியே மேல் நோக்கி போகும், காலில் இருந்து ரூஹு கழற்றப்படக்கூடிய நேரம். இது எல்லாருக்குமே நடக்கக்கூடிய ஒன்று. ஆனால் பாவியாக இருந்தால் அவருக்கு எடிஷனல். இவருக்கு அந்த மலக்குமார்கள் தலைமாட்டில் உட்கார்ந்து பேசுற நேரமே இவட ரூஹும் வர மறுக்கும். மறுத்தால் அல்லாஹ் சொல்லுவான் அவர்களுக்கு அடிக்கப்படும். இது எங்களுக்கு விளங்காது. அவர் சும்மா ஹாஸ்பிட்டல்ல பெட்ல படுத்துக்கொண்டு இப்படி இப்படி அந்த பிசிஆர் வச்சு பாக்குறாங்க, மெஷினோட வைக்கிறாங்க, விளங்காது. ஆனா உணர்வார்கள், எல்லாரும் உணர்வாங்க, எல்லாரும் உணர்வாங்க. தண்ணியில மௌத்தா போறவருக்கும் அந்த வேதனை இருக்குது, அடிப்பட்டவருக்கும் அந்த மௌத்தி இருக்குது, நோயில மௌத்தா போறவருக்கும் அது இருக்குது, தூக்கத்துல மௌத்தா போறவருக்கும் இருக்குது. இந்த வேதனையில் எல்லாருக்கும் இருக்குது. ஆனா உணர மாட்டோம். இதெல்லாம் தெரியும், இந்த பயான்ல நினைவுபடுத்திதான் இருக்கிறோம். ஆனா இந்த பள்ளியை விட்டு வெளியே போன உடனே மௌத்தொன்னு வரும் தான். ஆனா கொஞ்சம் சின்ன சின்ன சிக்கல் ஒளிக்கு அதெல்லாம் முடிச்சு கொண்டு கொஞ்சம் அல்லாஹ்க்கு டைம் கொடுக்க வைக்கிறேன். யார் அந்த கேரண்டி தந்தது உங்களுக்கு அந்த கொஞ்ச நாள் ஈப்பீங்க? நிறைய பேர் அப்படித்தான். இப்பதானே ரமலான் முடிஞ்சு இருக்குது, இப்பதானே கொஞ்சம் பொடியும் வயசுல இருக்கிறேன், இந்த கொஞ்ச நேரம் இந்த மவளை காலையை கரையேத்தி விட்டாச்சு, இந்த பொண்டாட்டிக்கு செய்ய வேண்டிய சில சில கடமை இருக்குது, ஒரு சொந்த ஊடு எடுத்தாச்சு, அதோட கொஞ்சம் பள்ளியோ கையுமா ஆயிடுவோம். அது வரைக்கும் உனக்கு உயிரோடு இருப்பதற்கு யார் உத்தரவாதம்? இப்பதானே இளம் வயசு, நான் நல்ல வேலையோடுக்கு போயிட்டு நல்ல செட்டில் ஆகினதுக்கு பிறகு 5 நேரம் தொழுவுறதுல பிரச்சனை ஒன்று இல்ல, அதுக்கு பிறகு என் வாழ்க்கையை நான் கொண்டு போய்த்து கொள்றேன். கொஞ்சம் கடன்ல ஈக்குது, ஐத்தா கொஞ்சம் ஓடிக்கொண்டு ஈக்கிறேன், ஐத்தா கொஞ்சம் வியாபாரத்துல ஈக்கிறேன், தொழுதுபடுவது இல்ல, டைம் கொடுக்குது இல்ல, டெலிவரி வேலை செய்யறேன், டெலிவரி டைம்ல அங்க ஆர்டர் எடுக்கவா, பள்ளியில நிப்பாட்டி தொழுவுறதா, கம்பெனில வேலை, லஞ்ச் டைமுக்கு தான் டைம் கொடுக்காங்க, ஆனா தொழுவுறதுக்கு டைம் தாராங்க இல்ல. எத்தனை காரணமும் எங்களுக்கு சொல்லிக் கொள்ளேனும். ஆனா மௌத்த நானும் நீங்களும் தான் சந்திக்கணும். எல்லாருக்கும் தானே இருக்குது. எந்த கபருக்கு நான் தேடணுமாக இருந்தால் உங்களோட கபருக்கு நீங்க தேடணும். ஒவ்வொருத்தரும் அவங்களோட கபருக்கு தேடணும். எல்லாரும் மலக்குமார்களுக்கு பதில் கொடுத்தே ஆகணும். யோசிச்சு பாருங்க, திடீரென்று இப்படி ஒரு நிலைமை வந்தா, அந்த காணக்கூடாத அந்த உருவ மஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டுட்டா எல்லாம் முடிஞ்சு, சந்தர்ப்பம் கிடைக்காது. அதுக்கு பிறகு நான் தௌபா செஞ்சுட்டு வரேன், கொஞ்சம் டைம் தாங்களே கெஞ்சுவாங்க. 12:39 30 செகண்ட்ல உங்களோட ரூஹ் கைப்பற்றப்படும் என்றிருந்தால் 12:39 29க்கும் கைப்பற்றப்படாது, 31க்கும் கைப்பற்றப்படாது. அந்த நேரம் அல்லாஹ் உங்களை படைக்கின்ற பொழுது எந்த நொடி பொழுதை அல்லாஹ் நாடினானோ அந்த நொடியில ஒரு ரூஹ் கலட்டப்படும். வேதனை எப்படி இருக்கும் தெரியுமா? காலில் இருந்து உங்களோட ரூஹ் கலட்டப்படும்.